புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு இறுதி நாள் என்பதால் முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் மனு தாக்கல் செய்தனர். பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ராஜ்பவன் தொகுதியிலும், மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் போட்டியிட மனு தாக்கல் செய்தனர். குறிப்பாக முதலமைச்சர் ரங்கசாமியை எதிர்த்து வைத்திலிங்கம் களம் காண்கிறார். இதேபோல் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் நிறைவடைந்த நிலையில் திருப்பத்தூர் ஸ்ரீ மீனாட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் வினாத்தாள்களை கிழித்து எறிந்து உற்சாகமடைந்தனர். தங்கள் நட்பின் வலிமையை சோதிக்க ஒருவர் கை மீது ஒருவர் சூடான டீயை ஊற்றி விளையாடி வினோத முறையில் ஈடுபட்டனர். சேலம் உயிரியல் பாடப்பிரிவு தேர்வு முடிந்து வெளியே வந்த மாணவிகள் ஒருவருக்கொருவர் வண்ணப் பொடிகளை தூவி இனிப்புகளை பகிர்ந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆசிரியர்களுக்கு இனிப்புகளை ஊட்டியும் நண்பர்களுக்கு பரிசுகளை வழங்கியும் பிரியா விடைபெற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு தங்க குதிரை வாகனத்தில் ராஜ அலங்காரத்தில் ராஜகோபாலசுவாமி வீதி உலா நடைபெற்றது. ராஜகோபாலசுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்களில் பலவிதமான அலங்காரத்தில் ராஜகோபாலசுவாமி வீதி உலா நடைபெற்றது. அந்த வகையில் பங்குனி திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய ராஜகோபால சுவாமியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே குளவெட்டி எனப்படக்கூடிய நூதன திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். கீழாத்தூர் கிராமத்தில் உள்ள நாடியம்மன் கோவில் நடைபெற்ற குளவெட்டு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று குளத்தில் வெட்டப்பட்டிருந்த மண்ணை மடியில் ஏந்தி கரையில் கொண்டு சென்று போட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கல்லுப்பாலம் இசக்கியம்மன் கோவிலின் 90வது கொடை விழாவை முன்னிட்டு பூநீர் எடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. திருவட்டாறு பரளியாற்றின் கரையில் அமைந்திருக்கூடிய கணபதி கோவிலில் இருந்து தொடங்கிய ஊர்வலத்தில் பக்தர்கள் அலகு குத்தியும் பறக்கும் காவடி எடுத்தும் பக்தி பரவசத்தோடும் மந்திரங்கள் முழங்க ஆடல் பாடலுடன் வந்தனர். ஈரான் அமெரிக்க போர் எதிரொலியால் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சளுக்கை கிராமத்தில் உள்ள தனியார் கேஸ் குடோன் முன்பு அதிகாலை 6 மணி முதலே 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி சிலிண்டர்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். லாரி வந்தவுடன் சிலிண்டர்களை பெற கடும் போட்டி நிலவியதால் சிலிண்டர்கள் கிடைக்காத பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பினர். சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் நூற்றுக்கணக்கான உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள துரித உணவகங்கள் முடங்கியுள்ள நிலையில் சில ஹோட்டல்கள் விறகு அடுப்பு மற்றும் நிலக்கரி அடுப்புகளுக்கு மாறி வருகின்றன. இரும்பு பட்டறை விசிறிகள் மூலம் அடுப்பை எரிய வைத்து டீ கடைகள் இயங்கி வரும் சூழலில் இதே நிலை நீடித்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வஉசி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1950 என்ற வாக்காளர் சேவை எண்ணை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அதனை நெருப்பில் ஒளிரச் செய்தனர். இதில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார், மாநகர ஆணையர் மோனிகா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தனியார் ஏடிஎம்முக்கு கொண்டு செல்லப்பட்ட 3,44 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நிலக்கோட்டையில் மதுரை நோக்கி சென்ற வாகனத்தை சோதனை செய்த போது அதில் தனியார் வங்கி ஏடிஎம்மின் நிரப்ப எடுத்து செல்லப்பட்ட 3,44 லட்சம் ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்துடன் அந்த வாகனத்தை நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். வாணியம்பாடி அருகே வீட்டின் கட்டுமான பொருட்கள் வாங்க காரில் சென்றவர்களிடம் சுமார் 80,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் காவலூர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் தன்னுடைய குடும்பத்துடன் காரில் சென்ற நிலையில் அவர்களிடம் தனித்தனியாக 200 ரூபாய், 500 ரூபாய், 15,000 ரூபாய் என்று மொத்தமாக 80,490 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஒரு ஆளுகிட்ட 50,000 எடுத்துருந்தாங்கன்னா நான் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஆனால் இவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்குதான் போறவங்க கூட வசூல் பண்ணி இவங்க போட்டுருவாங்க. காய்கறி
வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளிடம் தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்வது கொள்ளைக்கு சமம் என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். போரூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு இதனை தெரிவித்தார். வணிகர்கள், விவசாயிகள், ஏன் மருத்துவமனைக்கு பணம் கொண்டு செல்பவர்களை கூட பணத்தை கைப்பற்றுகிறார்கள். ஆனால் ஒரு காய்கறி வியாபாரி அவர் எந்த பில்லை காட்ட முடியும்? 14 ஆண்டுகளுக்கு பிறகு அவனியாபுரம் பெட்ரோல் குண்டுவீச்சு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவனியாபுரம் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று கரூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2012ஆம் ஆண்டு முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியில் பங்கேற்றுவிட்டு மதுரை திரும்பிக் கொண்டிருந்த வாகனம் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி இளவழகன் 9 பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தார். தண்டனை விவரங்கள் வரக்கூடிய 25ஆம் தேதி வெளியாகும் என்றும் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான மின்னணு வாக்கு இயந்திரங்களை ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணிகளை தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதிகளின் தலைமை அலுவலகங்களில் வைப்பதற்காக மின்னணு வாக்கு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் பலத்த பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டன. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் மேற்கு மண்டலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். அந்த வகையில் கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தேர்தலை எதிர்கொள்வது குறித்து இளைஞரணி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அதேபோல கோவையில் நடைபெற்ற கூட்டத்திலும் அவர் பங்கேற்றார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நள்ளிரவில் முகமூடி அணிந்த திருடன் வீடு வீடாக சுவர் ஏறி குதித்து திருட முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆரூர் அருகே சேவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட EB நகரில் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு நபர் அடுத்தடுத்த வீடுகளில் சுவர் ஏறி குதித்து இருசக்கர வாகனத்தை திருட சென்றுள்ளார். ஆரணி கிராமிய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சிசிடிவி காட்சி வெளியானதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். வெளிநாட்டில் பணியாற்றும் நபரிடம் ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறி 13 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் துபாயில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருடன் சமூக வலைதளம் மூலம் பழகிய புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 24 வயதான கவியரசன் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறி ஏமாற்றியுள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் 24 மணி நேரத்திற்குள் கவியரசன் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் வெள்ளரிவெள்ளி பசுபதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. 5ஆம் தேதி நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவுக்காக பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி தீர்த்தங்களை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்றனர். ஜல்லிக்கட்டு காளை, யானை, குதிரையுடன் பம்பை மற்றும் கேரள சண்டை மேள தாளங்கள் முழங்க ஊர்வலம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைந்துள்ள ராஜகோபால சுவாமி கோவிலில் வெண்ணெய்த்தாழி உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. பங்குனி மாத திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த விழாவில் கோவிலில் இருந்து நவநீத சேவையில் ராஜகோபாலன் பல்லக்கில் புறப்பட்டு 4 வீதிகளையும் வலம் வந்து பெரிய கடைத்தெரு வழியாக சென்று காந்தி சாலையில் உள்ள வெண்ணெய்த்தாழி மண்டபத்தில் எழுந்தருளினார். இந்த வீதி உலாவின் போது தவழும் கண்ணனாக வரும் ராஜகோபாலன் மீது பக்தர்கள் வெண்ணெயை வீசி வழிபட்டனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சூரிய பிரபை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமியும் ஏலவார் குழலி அம்மனும் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தனர். சங்கர மடத்தின் மடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி உள்ளிட்டோர் சுவாமியை தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் புஷ்பவனேஸ்வரர் சௌந்தரநாயகி அம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சமய குரவர்கள் திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரர் சுவாமிகள் ஆகிய மூவரால் பாடப்பட்டதும் 36வது திருவிளையாடல் நடந்த இடமுமான திருபுவனம் புஷ்பவனேஸ்வரர் கோயிலில் பங்குனி திருவிழா ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும். இதன் கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷபக்கொடி ஏற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெற்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பேருந்து நிலையம் அருகே அலுவலகம் அமைத்து 3 நம்பர் லாட்டரி சீட்டுகள் வாட்ஸ்அப் மூலம் விற்பனை செய்யப்பட்டதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினர் விரைந்து வந்தபோது அங்கிருந்த நபர் தப்பியோடினார். இதனையடுத்து அலுவலகத்தில் சோதனை செய்த காவல்துறையினர் லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். கொடைக்கானல் பேரிஜம் ஏரியில் யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக வனத்துறை தடை விதித்துள்ளது. பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினரிடம் உரிய அனுமதி பெற்ற பிறகு குறைந்த அளவிலான வாகனங்களை மட்டும் அனுமதித்து வருகின்றனர். இந்நிலையில் பேரிஜம் ஏரிக்கு செல்லும் பிரதான சாலையிலேயே யானைகள் முகாமிட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகியதை அடுத்து பட்டாசு வெடித்து கொண்டாடிய அக்கட்சி நிர்வாகிகள் 4 பேர் மீது நெல்லை மேலப்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் விதியை மீறியதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மேலப்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில துணைத் தலைவர் உமர் உள்ளிட்ட 4 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 13 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பெயிண்டர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். வீரபெருமாநல்லூரைச் சேர்ந்த ராஜா சாலையில் நடந்து சென்ற சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் யாரிடமும் சொல்லக்கூடாது என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக தகவல் அறிந்த சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போக்சோ சட்டத்தின் கீழ் ராஜா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படாமல் லட்சக்கணக்கான தேங்காய்கள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் கடும் நெருக்கடியை சந்திக்கின்றனர். டீசல் விலை உயர்வு, ரிட்டர்ன் சரக்கு கிடைக்காதது போன்ற காரணங்களால் குஜராத், மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் மாநிலங்களுக்கு லாரி போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தேக்கமடைந்துள்ள தேங்காய்களை தலா 8 ரூபாய்க்கு விற்றால் கூட யாரும் வாங்க முன்வருவதில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் பகுதியில் நடந்த தேர்தல் பறக்கும் படை சோதனையில் 30,31,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பேருந்தில் வந்த பயணிகளிடம் அதிகாரிகள் ரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தினர். அப்போது மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டைக்கு சென்ற பேருந்தில் பயணித்த முத்து என்பவரிடம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நிலம் விற்பனை செய்த பணம் என்று அவர் தெரிவித்த போதிலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூரில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்திய படையப்பா யானையை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மூணாறு சாலையில் உலா வந்த படையப்பா யானை வாகனங்களை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்து தனியார் எஸ்டேட் பகுதியில் உலா வந்த படையப்பா யானை சுற்றுலா பயணிகளின் வாகனங்களையும் பொருட்கள் கொண்டு சென்ற வாகனங்களையும் தடுத்து தாக்கியது. பின்னர் தகவல் அறிந்து வந்த கேரள வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்ற 4,68,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நிலக்கோட்டையிலிருந்து அணைப்பட்டி செல்லும் சாலையில் பழைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பெட்ரோல் பங்க் உரிமையாளரான நாகராஜனிடம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே சுயம்பு புற்று நாகாத்தம்மன் கோவிலில் விரைவில் திருமணம் நடக்க வேண்டி வேம்பு அரச மரங்களுக்கு திருமணம் செய்து வைத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். வேம்பு மரத்திற்கு மஞ்சள் கயிற்றாலான தாலி கட்டி அரச மரத்துடன் திருமணம் நடத்தப்பட்டது. திருமண வயதை கடந்தும் வரன் அமையாமல் உள்ள இளைஞர்கள் பலர் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவவாத்தியங்கள், மேள தாளங்கள் முழங்க சீர்வரிசைகள் சுமந்து வந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அப்பேடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் காரில் உரிய ஆவணங்கள் என்று கொண்டு செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 45 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உடந்தை கிராமத்தைச் சேர்ந்த புதுமண தம்பதி நகைகளை வாங்கி லாக்கரில் வைக்க எடுத்துச் சென்ற பொழுது இந்த பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் திருவள்ளூர் தேர்தல் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நகைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் கருவிகளை ஒதுக்கீடு செய்யும் பணி தொடங்கியது. மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் கணினி குலுக்கல் முறையில் இந்த ஒதுக்கீடு நடைபெற்றது. ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் மூலம் முதற்கட்டமாக சரிபார்க்கப்பட்ட இயந்திரங்கள் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு பிரித்து அனுப்பப்பட உள்ளன.
கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல் வாய்மொழி அருகே இருசக்கர வாகனம் மின்கம்பத்தில் மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். காற்றாலை நிறுவனத்தில் பணிபுரியும் 19 வயதான சஞ்சய் என்பவர் அதிகாலை செண்பகராமன் புதூர் ஆற்றுப்பாளையம் அருகே வந்தபோது நிலை தடுமாறி மின்கம்பத்தில் மோதி தூக்கி வீசப்பட்டார். பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை மதுரவாயல் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபர் காற்றாடி மாஞ்சானூல் அறுத்து பலத்த காயமடைந்தார். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முகமது ராஷிக் என்பவரின் மூக்கு மற்றும் நெற்றியில் காயமடைந்த நிலையில் அவரை மீட்ட காவல்துறையினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்நிலையில் தடையை மீறி மாஞ்சானூல் காற்றாடி பறக்கவிட்ட வானகரம் பகுதியைச் சேர்ந்த பிரைன் அந்தோனி என்பவர் கைது செய்யப்பட்டார். திருச்சியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகளின் வசதிக்காக சிக்னல்களில் நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மாநகர காவல் ஆணையர் காமினி உத்தரவின் பேரில் முதற்கட்டமாக புத்தூர் 4 ரோடு சிக்னலில் இந்த நிழல் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. சிக்னலில் காத்திருக்கும் சில வினாடிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க இது உதவுவதாக வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். விரைவில் மாநகரின் மற்ற முக்கிய சிக்னல்களிலும் இந்த வசதி விரிவுபடுத்தப்பட உள்ளது. திருவண்ணாமலை துர்க்கையம்மன் கோயில் தெருவில் சாலையோர மரத்தில் நல்ல பாம்பு ஏறி பதுங்கியதை கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தீயணைப்பு மீட்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் வாறுகால் அமைக்கும் பணியின் பொழுது பொக்லைன் எந்திரம் மோதி நிலத்தடி மின் வயர்கள் துண்டிக்கப்பட்டன. இதனால் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் பிரசவ வார்டுகளில் மின்சாரம் முற்றிலும் தடைபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு கருதி கர்ப்பிணி பெண்கள் உடனடியாக விருதுநகர் மற்றும் ராஜபாளையம் மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டனர். ஜெனரேட்டர் வயர்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனை நிர்வாகத்தின் துரித நடவடிக்கையால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டு நோயாளிகளுக்கு மாற்று வார்டுகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெரம்பலூர் மற்றும் குன்னம் ஆகிய 2 தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கணினி குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. 732 வாக்குச்சாவடிகளுக்காக 2685 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் கருவிகள் அந்தந்த தொகுதிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. இதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணிகள் தொடங்கின. கணினி மூலம் ஸ்கேன் செய்யப்பட்ட 12977 கருவிகள் தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு அந்தந்த தொகுதி அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி ரவுண்டானா பகுதியில் காரில் கொண்டு செல்லப்பட்ட 5,50,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கார் ஷோரூமில் இருந்து வங்கிக்கு எடுத்துச் செல்வதாக கூறப்பட்ட போதிலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கார் வாங்குவதற்காக கொண்டு செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாய் பிடிபட்டது. கார் வாங்க அட்வான்ஸ் கொடுக்க எடுத்துச் செல்வதாக அவர் கூறிய போதிலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கோட்டையூரில் காளியம்மன் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான பூக்கூடி இறங்கும் நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அலகு குத்தியும் கை குழந்தைகளுடனும் தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். முன்னதாக அக்னிச்சட்டி பறவை காவடி எடுத்து வந்த பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர். ஊர் பொதுமக்கள் சார்பில் செய்யப்பட்டிருந்த விரிவான ஏற்பாடுகளால் திருவிழா களை கட்டியது. திருப்பூரில் ஃபிஜிபியூர் நிறுவனத்தில் நூல் பிரிக்கும் இயந்திரம் வாங்கினால் அதிக லாபம் என ஆசை வார்த்தை கூறி பல மாநில மக்களிடம் கோடிக்கணக்கில் மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தரமற்ற இயந்திரங்களால் நஷ்டமடைந்த பொதுமக்கள் தங்களின் பணத்தை மீட்டுத் தர கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியரின் உறுதிமொழியை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சின்னம்மன் கோயில் அருகே பெண்ணின் தலையில் சுத்தியலால் தாக்கி நகை கொள்ளை நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடையிலிருந்து வீடு திரும்பிய 55 வயது மல்லிகா என்பவரை பின்தொடர்ந்த மர்ம நபர் அவர் வீட்டுக்குள் நுழைந்தபோது சுத்தியலால் தலையில் தாக்கி காதிலிருந்த கம்பலை அறுத்தும் கழுத்திலிருந்த சங்கிலியை பறித்துக் கொண்டும் தப்பி ஓடினார். 4.5 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் கொள்ளையன் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உதகைக்கு சுற்றுலா செல்வோருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது.
தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தேவைக்கு அதிகமாக ரொக்கப்பணம் அல்லது தங்கம் கொண்டுவரக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு எச்சரித்துள்ளார். இன்கேஸ் அவங்ககிட்ட ஹியூஜ் அமௌண்ட்ஸ் தேவையான அளவுக்கு மேலே இன்னும் ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் கேஷ் இல்லைனா கோல்டு கேரி பண்ணுறாங்களா கண்டிப்பாக சீஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இது என்னென்னா வித்தின் 48 hours நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியது. தருமபுரி மாவட்டம் அரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே தனியார் பேருந்து மீது கிரேன் மோதிய விபத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரூரிலிருந்து கோட்டப்பட்டி நோக்கி சென்ற தனியார் பேருந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டு பயணிகள் ஏற்றப்பட்டனர். அப்போது பேருந்தின் பின்புறம் கிரேன் ஒன்று பலமாக மோதியது. நல்வாய்ப்பாக இதில் பயணிகள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த விபத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வந்து வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். ராமநாதபுரத்தில் ஜவுளி கடையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல நடித்து பணம் பறித்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 6ஆம் தேதி அரண்மனை அக்ரஹாரம் சாலையில் உள்ள ஜவுளி கடைக்கு காரில் வந்த சிலர் 6 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்றனர். இது தொடர்பான புகாரை விசாரித்த காவல்துறையினர் அர்ஜுனன், சவுந்தரபாண்டியன், ஹரிஹரன், கோட்டைமுத்து ஆகியோரை கைது செய்து 2 கார்கள் மற்றும் 1,75,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். செல்போன் டவர் அமைத்து தராததால் தருமபுரி மாவட்டம் முதுகம்பட்டி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். 25 ஆண்டுகளாக செல்போன் டவர் இல்லாததால் கேஸ் சிலிண்டர், நியாய விலை கடை வரவு பதிவு, வங்கி பரிவர்த்தனை, கல்வி மற்றும் அவசர தொடர்பு போன்ற முக்கிய சேவைகள் பாதிக்கப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். இதனால் செல்போன் டவர் அமைத்து கொடுத்தால் மட்டுமே 100% வாக்களிப்போம் என்று முதுகம்பட்டி கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் திருத்தேரை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. பங்குனி உத்திர பிரமோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் வருகின்ற 28ஆம் தேதி திருத்தேர் உற்சவம் நடைபெறுகிறது. இதனிடையே தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தேரை முழுமையாக சுத்தம் செய்யும் பணியில் 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஈடுபட்டனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கோயில் நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. நடிகர் சிம்புவை வைத்து படம் இயக்கும் விவகாரத்தில் இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனனின் மேல்முறையீட்டு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 4,25,00,000 வழங்கியதாக தயாரிப்பாளர் எல்ரட் குமார் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி படத்தை திருப்பித் தர உத்தரவிட்டிருந்தார். இதை எதிர்த்து கௌதம் வாசுதேவ் மேனன் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் பணத்தை வட்டியுடன் வழங்க உத்தரவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது. காஞ்சிபுரத்தில் 100% வாக்குப்பதிவு நடைபெற விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் சினேகா கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். 100% வாக்குப்பதிவு செய்ய ஏதுவாக மாற்றுத்திறனாளிகள் பதாகைகளை ஏந்தியவாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து முக்கிய நகர் வீதி வழியாக பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தென்காசி மாவட்ட புதிய பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் உறுதிமொழி ஏற்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு 100% வாக்களிக்க வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்திட்டு உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டனர். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் பயிற்சியின் போது ஏரிக்குள் கார் பாய்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏரிக்கரை சாலையில் வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கார் ஓட்ட பயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்போது காரை பின்பக்கம் இயக்க முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து ஏரிக்குள் கார் பாய்ந்தது. இளைஞர் உடனடியாக வெளியேறி உயிர் தப்பிய நிலையில் காரை மீட்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்த ரயில்வே பாதுகாப்பு படை சோதனையில் 7,20,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. லால்பாக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தபோது ஆந்திராவைச் சேர்ந்த 26 வயதான இளைஞர் உரிய ஆவணங்களின்றி பணம் கொண்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தேர்தல் பறக்கும் படையினரிடம் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 40 ஆண்டுகளாக வசித்தும் பட்டா வழங்காததை கண்டித்து 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். களியனூர் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் கண்களில் கருப்பு துணி கட்டியும் ஒப்பாரி வைத்தும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். நில அளவீடு செய்தும் பட்டா வழங்காத வருவாய்த்துறையை கண்டித்து வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளனர். உலக புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அம்மனின் பச்சை பட்டினி விரதத்தையொட்டி 3வது வார பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி, பெரம்பலூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான வாகனங்களில் மின்விளக்கு அலங்காரத்துடன் வந்த பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க அம்மனுக்கு பூக்கடை சாற்றி வழிபட்டனர்.
நேற்று லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலர் தட்டுகளை ஏந்தி வந்து தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே டிப்பர் லாரி மோதிய விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார். ஆந்திராவில் இருந்து சவுடுமன் ஏற்றி வரும் டிப்பர் லாரிகளின் அதிவேக போட்டியால் பெயிண்ட் தொழிலாளி அருள் என்பவர் கை கால்கள் சிதைந்து ரத்த வெள்ளத்தில் வீழ்ந்த நிலையில் காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனிடையே பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் மணல் லாரிகளின் வேகத்தை கட்டுப்படுத்த கோரி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் களக்குடி கிராமத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட 12,650 நெல் மூட்டைகளுக்கு 40 நாட்கள் ஆகியும் பணம் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சுமார் 2,38 லட்சம் ரூபாய் நிலுவையில் உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலூனை நேரில் சந்தித்து 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மனு அளித்தனர். உடனடியாக தொகையை வங்கிக் கணக்கில் வரவு வைக்காவிட்டால் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள தனியார் மதுபான விடுதியில் சட்டவிரோதமாக விற்பனை செய்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 900 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கான்வென்ட் சாலை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மதுபான விடுதியில் காலை நேரத்திலேயே மது விற்பனை நடைபெறுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்று சோதனை நடத்திய காவல்துறையினர் மது பாட்டில்களை பறிமுதல் செய்ததுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர். பழனி அருகே மின்கம்பி உரசியதில் வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரி தீப்பற்றி எரிந்தது. திண்டுக்கல் மாவட்டம் மானூரை சேர்ந்த மகுடீஸ்வரன் என்ற விவசாயி அறுவடை முடிந்து வைக்கோலை விற்பனைக்காக தாராபுரம் கொண்டு சென்றார். காட்டம்மன் புதூர் பகுதிக்கு வந்தபோது மின்கம்பி உரசியதில் வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரி தீப்பற்றியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். நாகப்பட்டினம் அருகே ஒரே மாதிரியான பதிவெண் கொண்ட லாரிகளில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 2வரை காவல்துறையினர் கைது செய்தனர். கீழையூர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அந்த வழியாக வந்த 2 லாரிகளை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 2 லாரிகளின் பதிவெண்களும் ஒரே மாதிரியாக இருப்பதும் லாரிகளில் மணலை கடத்தி சென்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து ஓட்டுநர்கள் ராஜகுரு, தமிழரசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு திருடப்பட்ட லாரியா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே போதை மாத்திரை கலந்த கல் குடித்து 2 சிறுவர்கள் உட்பட 40 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆலங்குடி அருகே மேல புல்லான் விடுதி கிராமத்தில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட போதை மாத்திரை கலந்த பணங்கள் குடித்த 2 சிறுவர்கள் உட்பட 40 பேர் அடுத்தடுத்து மயக்கமடைந்தனர். இது தொடர்பாக காவலர்கள் விசாரணை நடத்தி வந்த நிலையில் விருதுநகரை சேர்ந்த தங்கச்சாமி, மேல புல்லான் விடுதியை சேர்ந்த கரிகாலன் மற்றும் வடக்காடு கிராமத்தை சேர்ந்த பிரபு ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. நந்தி சின்னம் பொறிக்கப்பட்ட கொடிக்கு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பிறகு கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. சென்னை பேசின் பிரிட்ஜ் மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அவருடைய வாகனம் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாதவரத்தை சேர்ந்த தீபக் என்ற இளைஞர் பேசின் பிரிட்ஜ் மேம்பாலத்தில் சென்ற போது நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதையடுத்து அவருடைய இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக தீப்பிடித்து எரிந்தது. இந்நிலையில் பின்னால் வந்த வாகனம் தீபக்கின் கால் மீது ஏறி இறங்கியதில் அவர் படுகாயமடைந்தார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 100 விழுக்காடு வாக்களிப்பது குறித்து புதுக்கோட்டையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை பழைய பேர் நிலையத்தில் தொடங்கிய பேரணியை கோட்டாட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அண்ணா சிலை, கீழராஜ வீதி, பிருந்தாவனம், வடக்கு ராஜ வீதி மற்றும் மேலராஜ வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே வானக்கன்காடு முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வானக்கன்காட்டில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலின் திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இந்நிலையில் மா, பலா, வாழை என்ற முக்கணைகள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீற்றிருக்க வான வேடிக்கைகளுடன் தேர் கோவிலை சுற்றி 4 வீதிகளிலும் இழுத்து வரப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். காஞ்சிபுரத்தில் வாங்கிய கடனை கட்ட தவறியதாக கூறி தனியார் நிதி நிறுவனம் கொடுத்த மன உளைச்சலால் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆலடி பிள்ளையார் கோவில் தோப்பு தெரு பகுதியை சேர்ந்த பிரியங்கா பஜாஜ் பினான்ஸ் என்ற தனியார் நிறுவனத்திடம் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. வாங்கிய கடனுக்கு பிரியங்கா கடந்த 3 மாதங்களாக வட்டி செலுத்தவில்லை என்று கூறப்படக்கூடிய நிலையில் நிதி நிறுவன ஊழியர்கள் அவருடைய வீடு தேடி சென்று தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த பிரியங்கா தற்கொலை செய்து கொண்டார். நீலகிரியில் இளைஞரை கார் ஏற்றி கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். உதகை விசி காலனியை சேர்ந்த சூர்யா என்ற இளைஞரை கடந்த 18ஆம் தேதி மர்ம நபர்கள் கம்பியால் கொடூரமாக தாக்கியதுடன் கார் கொண்டும் மோதியுள்ளனர். இதில் படுகாயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழ்நாட்டில் சாதி மத கலவரங்களை உருவாக்க பாஜக முயன்றதாக அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் அண்ணா நகரில் பேசிய அவர் திமுகவுக்கு விழும் வாக்களை சிதறடிக்க புது தலைவர்கள் உருவாக்கி விடப்பட்டுள்ளதாக கூறினார். அந்த ஒரு அடக்குமுறைக்கு தான் நெய்து கொடுத்தது யாருன்னா இந்த எடப்பாடியோட ஆட்சி. எல்லாம் பண்ணிட்டு நாட்காலை காப்பாற்றுறதா உள்ளே நையா கை கட்டி வாய் போட்டி அந்த 5 ஆண்டத்தை முடிச்சார். இப்பவும் அதே போல கூட்டணி சேர்த்திருக்காங்க. 2021 இதே கூட்டணி தான். அதனால நம்ம எதற்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் விரைவு ரயிலில் கேட்பாரின்றி கிடந்த பையில் இருந்து 9 கிலோ கஞ்சாவை ரயில்வே காவலர்கள் பறிமுதல் செய்தனர். ஒடிசா மாநிலம் பூரி சென்னை சென்ட்ரல் இடையே இயக்கப்படக்கூடிய ரயிலில் RPF காவலர்கள் வழக்கமான சோதனையின் போது பொது பெட்டியில் கிடந்த பையை எடுத்து பார்த்தபோது அதில் கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை அடையார் ரயில்வே பிரிவு காவலர்களிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே மது போதையில் சுவாமி சிலையை உடைத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. எல்லப்பள்ளி பகுதியை சேர்ந்த பாஸ்கரன் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அம்மன் சிலையை உடைத்து சிறை சென்றார். இந்நிலையில் பாஸ்கரன் மது போதையில் மீண்டும் சிலையை உடைத்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து ஊர் மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் நாற்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அடுத்த பட்டாபிராமில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திருமணமான ஒரே மாதத்தில் IT பெண் ஊழியர் ரயில் முன்பாக பாய்ந்து தற்கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்திரம் பகுதியை சேர்ந்த சந்தியாவுக்கும் பெரம்பூரை சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கும் கடந்த மாதம் 22ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் உறவினர்களுக்கு விருந்து வைப்பதில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் சந்தியா தன்னுடைய பெற்றோர் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அவருடைய தந்தை கணவருடன் சென்று வாழ சொன்னதால் அதிருப்தியடைந்தவர் ரயில் முன்பாக பாய்ந்து உயிரை மாய்த்துக் கொண்டார்.